ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, மைதா, முட்டை, கோதுமை மாவு எதுவுமே இல்லாமல் குலோப் ஜாமுன் மாவு வச்சு அட்டகாசமான ஒரு சாக்லேட் கேக்கு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மிக்ஸி சார் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ குலோப் ஜாமுன் பேக்கெட் எடுத்துக்கோங்க. எம்டிஆர் குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன். இதில் இப்போ நீங்கள் அளந்து 1 கப்பு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறது 200 ml எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு ஜல்லி வச்சு சலிச்சிக்கலாம். இதோட கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கோங்க, கொக்கோ பவுடர். இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கலந்து எடுத்தாச்சு. உங்ககிட்ட கேக் டின்னு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பட்டர் ஷீட் இல்லைனா கூட மாவு அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இப்போ மேலே கொஞ்சமாக நட்ஸு தூவிக்கலாம். இப்போ அப்படியே டேப் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம், அடிகனமான பாத்திரம் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸு. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி 45 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் மைதா, முட்டை, கோதுமை மாவு எதுவுமே சேர்க்கலை. குலோப் ஜாமுன் மாவு வச்சு தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கேக்கு. சூப்பரான கேக்கு ரெடி ஆகிடுச்சு ஈஸியான மெத்தடில். நான் இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.